கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதை விட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உன்னை ஆதவ அர்ஜுன் ஒரு கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புசி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உன்னை பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. வாட் ப்ரோ, நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி, அதன் பிறகு பத்திரிகை அன்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கேள்வி ஆனால் தோனி அவர்கள் தப்பில்லை. பீகார்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம்ல. நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம். பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கேவை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துங்க? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலிருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும், இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போகிறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாமல் வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க. முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க. அது வன்மையாக கண்டிக்கிறேங்கன்னா, குமுதம் நிருபர் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். அதனால தான் நம்ம செக்யூரிட்டியை கொடுத்தோங்கண்ணா. இந்த நீங்கள் லாஸ்ட் டைம் கேட்டீங்க எதுக்கு சென்ட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்க, அந்த பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு. அதனால் தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் பயன்படுத்துங்க. ஹைலி ட்ரெயின்டு, ரொம்ப நாசூக்கா நாகரிகமாக நடந்துக்குவாங்க. அவங்கள விவிஐபி பெட்டாலியன்லேருந்து வர்றாங்க. இந்த சிஆர்பிஎஃப்னுடைய செக்யூரிட்டி யார் நம்முடைய சகோதரர்கள் வர்றாங்களோ அவங்க ஸ்பெஷலி ட்ரெயின்டு. ஒரு க்ரௌடை ஹேண்டில் பண்ணணும், அதே மரியாதையோடு நடத்தணும், வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ட்ரெயின் ஆனவங்க. அதனால தான் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கனால நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறாக சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது, செய்தியாளர்களாலும் கூட சில இடத்துல தெரியாது. அதனால் இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதனால் தயவு செஞ்சு கவனம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகைங்கிறீங்க, பத்திரிகை வரணுங்கிறீங்க, முதலாக வரணுங்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியும் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே நம்ம திறந்து வைக்கிறோம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம்ம நம்பிக்கை கொடுக்கும் பொழுது, மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கு பதிலடி அதான் நான் என்ன சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அவர் மேடையில் என்ன சொன்னார், நாங்கள் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூரில் நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில் பேசினதை பார்த்தீங்களானே, அது நீங்கள் பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி? அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். என்னை பற்றி கல்வி அமைச்சர் பேசிக்க பாரு, ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேச மாட்டான், பேட்டை ரவுடி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பற்றி எப்படி பேசலாம், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனால தான் தெளிவாக கரூர் மேடையில் சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையாக பேசுகிறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதனால தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினைச்சக்கூடாதுன்னு பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க. அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டம் வந்தார். அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவாங்க. 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த சின்ன பசங்க இளைஞர் அணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினாங்க. அதுக்கு பதிலடி என்ன, 24 மணி நேரம் டைம் கொடுத்தோம். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞர் அணி, டிஎம்கேனுடைய அஃபீஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளோங்க, 2,80,000. அடுத்த 24 மணி நேரம் இல்லை, காலையில் 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பித்தோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM 3:27 PM 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின்.
ஆனால் நாங்க இது வந்து ஒரு அளவுகோலா சொல்லிங்கண்ணா, உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசிவா பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறிச்சு வச்சுங்க, திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்தில் குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்க, கிரவுண்ட்லயும் பாருங்க, சமூக வலைதளத்தில் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ணே பீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா, கல்வி அமைச்சர் பேசினத ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையான்னு. கல்வி அமைச்சர் வந்து கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப குழந்தைங்களுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர். ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க, 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது வந்து யார் சொல்றாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்கண்ணா. அதனால் நான் அவர்களுக்கு அவங்க உங்ககிட்ட நீங்க அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசல. எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்பில் இருக்கணும்? அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசினதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கண்ணா. எல்லாருமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்க தப்பா எதுவும் பேசலையே. அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு, மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, சொல்லி பாருங்க, அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல எந்த இளைஞர்கள் என்ன நான் கோவப்பட போறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடிச்சார். விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடிச்சார்? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும். அதுல தான் இருக்கிறோனோ தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இப்ப விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு, அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ. மரியாதையா சொன்னாரு, மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்கிறாரு, மரியாதை வாங்கிக்கிறாரு. நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையா? பொற்காலமா போர்க்காலமான இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்தியை தூக்கிட்டு வந்து சண்டை தான் போடல, போர்க்காலம்.